குட் பேட் அக்லி மூலம் மீண்டும் வைரலாகி உள்ள 90s கிட்ஸ்களின் கனவு கன்னியான சிம்ரன் தன்னை இழிவுபடுத்திய சக நடிகை குறித்து மேடையிலேயே ஓப்பனாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிம்ரனை இழிவுபடுத்திய அந்த நடிகை யார்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியான பிறகு இன்ஸ்டாகிராமை திறந்தாலே தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடலை பார்க்காத நபர்களே இருக்க மாட்டார்கள். அவ்வளவு வைரல் சாங்காக மாறியுள்ள இந்த பாடலில் நடனமாடியுள்ள பிரியா வாரியரை சிலர் பாராட்டி வந்தாலும், என்னத்தான் இருந்தாலும் சிம்ரனை போல வராதுப்பா என்று கமெண்ட் செய்வதை அதிகமாக பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சிம்ரனை சக நடிகை ஒருவர் இழிவுபடுத்தியதுதான் கோடம்பாக்கத்தை கொந்தளிக்க வைத்துள்ளது. 90களில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர் நடிகை சிம்ரன். ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா என பல நட்சத்திரங்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளதோடு தெலுங்கிலும் பல டாப் ஹீரோக்களுடன் இணைந்து நடித்துள்ளார். தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கும் சிம்ரனின் இடுபழக்கு டான்ஸை பார்த்து வியக்காதவர்கள் இல்லை. இவர் சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருந்தார். அதில் அஜித் அவரை கலாய்க்கும் விதமாக இடுப்பை பத்திரமாக பார்த்துக்கோங்க என்றது, பின்பு இல்லை உடம்பை பார்த்துக்கோங்க என சொல்வது வாலி படத்தின் ரெஃபரன்ஸ்கள் வந்தது. சுல்தானா பாட்டை இடம்பெற செய்தது என த்ரிஷா கதாநாயகியாக இருந்தாலும் சிம்ரன் வந்த அனைத்து காட்சிகளுமே ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. சிம்ரனின் காட்சிகளே படத்தை ஓரளவுக்கு தேற்றியது என்று கூட சொல்லலாம். அஜித்திற்கு தி பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் ஜோடி யார் என்றால் அது சிம்ரன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போலதான் விஜய் சிம்ரன் ஜோடியும் எவர்கிரீன் ஜோடி. திருமணமாகி குழந்தை பிறந்த பின்பு பெரிய பிரேக் எடுத்து மீண்டும் திரையுலகிற்குள் ரீஎன்ட்ரி கொடுத்த சிம்ரனுக்கு ஹீரோயின் ரோல் வழங்கப்படவில்லை என்றாலுமே வாரணமாயிரம், 5ஆம் படை, பேட்டை உள்ளிட்ட படங்களில் அம்மா, அண்ணி போன்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். இப்போதும் அது போன்ற கதாபாத்திரங்களையே தேர்ந்தெடுத்து நடித்து வரும் சிம்ரனுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை குட் பேட் அக்லி படம் ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்ல வேண்டும். இந்நிலையில் சமீபத்தில் விருது நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிம்ரனுக்கு விருது ஒன்று வழங்கப்பட்டது. விருதை வாங்கி பேசிய சிம்ரன் தன்னுடன் நடித்த ஒரு நடிகைக்கு சமீபத்தில் மெசேஜ் அனுப்பிய சம்பவத்தை நினைவு கூர்ந்தார். அதாவது தன்னுடன் சமீபத்தில் ஒரு படத்தில் நடித்த சக நடிகைக்கு தான் மெசேஜ் செய்ததாகவும், இந்த கதாபாத்திரத்தில் உன்னை பார்ப்பதற்கு சர்ப்ரைஸாக இருந்தது என்றும் கூறினார். அதற்கு எதிரில் இருந்த அந்த நடிகை, ஆன்டி ரோலில் நடிப்பதற்கு இது எவ்வளவோ பரவாயில்லை என்று தனக்கு பதிலாக தந்ததாக சிம்ரன் கூறினார். இந்த நிலையில் அந்த சக நடிகையின் பதிலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டப்பா கதாபாத்திரங்களிலும் நடிப்பதற்கும் எதிலுமே நடிக்காமல் இருப்பதற்கும் இந்த ஆன்டி ரோலும் அம்மா ரோலும் எவ்வளவோ பரவாயில்லை என்று மேடையிலேயே சிம்ரன் ஆவேசமாக கூறியிருக்கிறார். சிம்ரனின் இந்த பேச்சு இணையத்தில் வைரலாக, என்ன சிம்ரன் இதெல்லாம், உங்களை அப்படி இழிவுபடுத்தியது யார் என்று ரசிகர்கள் கொந்தளிக்க தொடங்கிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த நடிகை ஜோதிகா என்று சிலர் கூறி வருகின்றனர். காரணம், டப்பா ரோல் என்று சிம்ரன் குறிப்பிட்டதே அண்மையில் ஜோதிகா நடிப்பில் டப்பா காற்றல் வெப் சீரிஸ் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட்டிற்கு மீண்டும் சென்றதற்கு பிறகு ஜோதிகாவின் பேச்சுகளால் அவரது ரசிகர்களே அதிருப்தியில் இருக்கும் நிலையில் அவர்தான் இப்படி செய்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. மறுபக்கம் அந்த நடிகை லைலா தான் என்று சிலர் கூறுகின்றனர். சப்தம் படத்தில் சிம்ரனுடன் இணைந்து நடித்தது லைலா தான். அவர்தான் சிம்ரனை இப்படி கூறியிருக்க வேண்டும் என்று லைலாவை திட்டி தீர்த்து வருகின்றனர். இவற்றை எல்லாம் விட கடைசியாக சிம்ரன் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் செய்தது த்ரிஷாவுடன் தான் என்பதால் அந்த நடிகை த்ரிஷாவாக கூட இருக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. சிம்ரனின் ஜோடி படத்தில் துணை நடிகையாக நடித்திருந்த த்ரிஷாவுடன் பல ஆண்டுகள் கழித்து ஸ்கிரீன் ஸ்பேஸை ஷேர் செய்திருந்தார் சிம்ரன். தற்போதும் த்ரிஷா கதாநாயகியாகவே நடிக்கிறார். ஆனால் சிம்ரனோ முக்கிய கதாபாத்திரங்களில் மட்டுமே தலை காட்டுகிறார் என்பதால் த்ரிஷாவே இப்படி சிம்ரனை இழிவுபடுத்த வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவரது ரசிகர்கள் கூறுகின்றனர். எது எப்படியோ 90s கிட்ஸ்களின் கனவு கன்னியான சிம்ரனுக்கு ஆதரவாக நெட்டிசன்கள் ஒன்றிணைந்து சோசியல் மீடியாவில் யாரா அந்த நடிகை என்று தேடி வருகின்றனர்.